ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் சைலண்ட் அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே செம்ம காமெடியாக இருக்கும். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோயின் ஹோரிகிதாவை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருக்குமே மிட்டம் டெஸ்ட் முடிஞ்சு சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த லீவில் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஹீரோயின் மட்டும் வெளியவே வந்திருக்கவே மாட்டா. பாதி நாள் லீவையே அவளோட ரூம்குள்ளேயே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா. அவள் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ தான் ஃபோன் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஃபோன் அட்டன் பண்ண உடனே நம்ம ஹீரோ என்ன கேட்பானா, நாங்கள் எல்லாருமே ஸ்விம்மிங் பூலுக்கு சேர்ந்து போகலான்னு இருக்கோம், நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஹீரோயின் கட் பண்ணிடுவா. நம்மளோட ஹீரோனோட குணமே அப்படி தான் இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவா. நம்ம ஹீரோவும் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பான். ஆனால் நம்மளோட ஹீரோயின் கட் பண்ணிட்டே இருப்பா. கடைசியில் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, நான் திரும்ப திரும்ப கட் பண்ணும்போது உனக்கு புரியலையா, ஏன் திரும்ப திரும்ப கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்மளோட ஹீரோ ஏதோ சொல்லியா அவளை மனசை மாற்றிடுறான். கடைசியில் அவளும் வரேன்னு சொல்லிடுறா. அதுக்கு முத நாள் நைட் தான் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு. 3 பசங்க ரெயின் கோட்டை போட்டுட்டு யார்கிட்டயே போய் இதையே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தேகப்படுற ஆள்மாக்கி இருக்காங்க. அவங்க எதையோ கவரில் வாங்கிட்டு சீக்கிரட்டாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. அவங்களோட வாய்ஸை கேட்கும் போது தான் தெரியுது அவங்க வேறு யாரும் கிடையாது, சூடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான். அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலுக்கு நாளைக்கு சேர்ந்து போயிட்டு அங்கே கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு கேமரா செட் பண்ண போகிறாங்க. அது மூலமாக கேர்ள்ஸ் ட்ரெஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அவங்க சீக்கிரட்டாக பார்க்க போகிறாங்க. அதனால தான் அந்த கேமராஸ் எல்லாத்தையுமே மற்றவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி ரெயின் கோட்டை போட்டு சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோனு அவளோட ரூம்ல இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்க்குறா. வெளியே வரும்போதே அந்த கிளாஸோட லீடராக இருக்கிற ஹிராத்தாவும் அவங்க கூட இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணும் அதே கிளாஸ் டீல இருக்கிறவ தான். அந்த பொண்ணோட பேர் தான் கரேசவா. அந்த லீடராக இருக்கிற ஹிராத்தாவும் இந்த கரேசவான்ற பொண்ணு 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் வந்த உடனே ஹோரிகிதா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீ உன்னோட ரூம்குள்ளேயே தான் இருந்த, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் மற்றவங்க கூட ஊர் சுற்றணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனும் ஒரு ஆட்டிடியூடோட பேசுகிறா. சரி, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நாங்கள் வெளியே தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹிராத்தா கூப்பிட்றான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சீன் போடும்போது அவள் ஓவரா சீன் போகிறா. நம்ம வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கரேசாவை அங்கேருந்து ஹிராட்டாவை கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோன்னு என்னதான் அப்படி ஆட்டிடியூடோட பேசினாலுமே கூட இப்போ ஹீரோ கூட தான் அவளும் ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறா. அவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, அவங்க கூட சாக்குரா, குசிதா எல்லாருமே தான் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனுக்கு கூட வர பிடிக்கவே இல்லை. அவள் ஏதோ ஒரு வேண்டா வெறுப்போட தான் வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு சூடவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. சாரி, நாங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம், அதனால தான் ரூம்லேருந்து வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாக்குரா என்ன கேட்குறான்னா, நீங்கள் ரூம்லேருந்து வரதா சொல்கிறீங்க, ஆனால் இந்த பக்கம் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் நடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்டவனே அவங்களுக்கு பயமாகி போச்சு. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே, சரி வாங்க நம்ம டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க போகும்போது வாயை திறந்து பேசுகிறதே இல்லை. எல்லாருமே கை சைகையிலேயே ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணுங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்காக அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குச்சிதா என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ தான் சாக்குரா ஃபஸ்ட் டைம் எங்கள் கூட வெளியே வர ஆரம்பிச்சிருக்க, உனக்கு ஸ்விம்மிங் பூலாக ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அயனை கொஞ்சம் கூப்பிட்றனால மட்டும்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சாக்குரா சொல்லிடுறா. அதை கேட்டவனையே யூச்சினோசியை பக்கத்தில் தான் நிற்கிறா. ஓ, அந்த அயனை கொஞ்சம் கூப்பிட்டனால தான் வந்தியா, அயனை கொஞ்சம் கேர்ள்ஸ் மத்தியில் ஃபேமஸாக தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லி யூச்சினோசி சொல்கிறா. இதை கேட்டவனே குச்சிதா என்ன சொல்கிறான்னா, ஆமாம், நீ கூட நல்லா ஃப்ரெண்டாக பழகிட்ட, இப்போ சாக்குராவும் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டா, இதை பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கா ஹோரிகிதா அப்படின்னு சொல்லி ஹீரோனை பார்த்து கேட்குறா. அப்போ ஹீரோன் என்ன சொல்கிறான்னா, அயனை கொஞ்சம் எவ கூட பழகினா எனக்கு எதையுமே பற்றி கவலையே இல்லைன்னு சொல்லிடுறா. இப்போ இவங்க எல்லாமே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போயிட்டாங்க. ஆனால் சூடோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, கேர்ள்ஸ் பாத்ரூம் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சில சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. சூட கூட வந்தது 2 பேர், ஆனால் ஒருத்தன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கான், இன்னொருத்தன் எங்கே போனானே தெரியல. அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி குச்சிதா கேட்கும்போது, அவன் ஜஸ்ட் பாத்ரூம் இருக்கான், வேற ஒன்றும் இல்லை, அவன் இப்போ வந்துடுவான், நம்ம எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். அப்போ சூடவும் வாங்க நம்ம எல்லாருமே வாலிபால் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ சூடவும் சூடோட ஃப்ரெண்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே பாத்ரூமில் கேமரா வைக்க போகிறாங்க. இப்போ பொண்ணுங்க கூட சேர்ந்து வாலிபால் விளாடும் போது நம்ம ரொம்பவே ஜாலியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓவராக சந்தோஷப்படுறாங்க. இப்போ அவங்கள ஒரு ஆள் கேர்ள்ஸ் பாத்ரூமில் போய் கேமரா வைக்கணும், அதனால் அந்த கேமரா வைக்கும் போது யாருமே பாத்திரக்கூடாதுன்றக்காக பாத்ரூமில் ஒரு வேலை நடக்குது, யாரும் உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே போர்டை வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து பாத்ரூமுக்கு போக முடியாமல் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அதனால் அந்த இடத்துல நிறைய பேர் வரிசையில் நிற்கும் போது ரொம்ப கூட்டமாயிருது. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ஈச்சினேசமும் குச்சிதாவும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் சூடவும் அவனோட ஃப்ரெண்டு போகவே விட மாட்டேங்கிறாங்க. அது வேற ஏதாவது ஒரு கூட்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க, நம்ம வாங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ குச்சிதா என்ன கேட்குறான்னா, உன் கூட வந்தவனே காணா, வா நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்பெல்லாம் ஒன்றும் வேணாம், அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், அவன் பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவனும் கேர்லெஸ்ஸாக ஆன்சர் பண்ணுறான்.
ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் பாத்ரூமில் உட்காந்து கேமரா தான் செட் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ குஷிதா என்ன சொல்கிறான்னா, உன் கூடவே இருக்கிற ஃப்ரெண்டே காணா, ஆனால் நீ கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டியே, உனக்கு அவன் மேலே அக்கறையே இல்லையான்னு சொல்லி கேட்குறா. அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ இப்படியே போனால் குஷிதாக்கு நம்மளை பிடிக்காம போயிருமோ, நம்ம வேறு ஏதாவது யோசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளானை மாற்ற பார்க்குறான். எதனாலனா இங்கே இருக்கிற எல்லாரு கூடமே குஷிதா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவா. அதனால குஷிதாவை எல்லா பசங்களுமே பிடிச்சிருக்கு, அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி தான் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. இப்படியே போனால் குஷிதா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னு சொல்லி அவன் பிளானை மாற்ற ஆரம்பிக்கிறான். அவன் கையிலேயே சிக்னல் கொடுத்து நீ இந்த இடத்துக்கு வந்துரு, நான் போய் அந்த கேமரா செட் பண்ணுறேன்னு சொல்கிறான். இப்போ அவங்களும் பிளானை மாற்றிட்டு அவனை இங்கே வர வச்சுட்டு இவனை அங்கே போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் சூடோக்கு தெரிஞ்சு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா அப்பெல்லாம் பண்ணுறேன்னு, என்னால் எதுவும் பண்ண முடியாது, இப்படியே பண்ணால் குஷிதானை வெறுத்துருவா, குஷிதானை வெறுக்கக்கூடாதுக்காண்டி தான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான். இப்போ கேமரா செட் பண்ண பண்ணவே திரும்ப வந்துட்டான். இப்போ சாக்கரா என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு ஆள் வந்துட்டாங்க, நான் வேணா போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேனே, எனக்கு விளாட பிடிக்கலன்னு சொல்கிறா. இப்போ கூட இருக்கிறவன் கேமரா செட் பண்ணியே ஆகணும், அதனால் எனக்கு வயிறு வலிக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப ஆரம்பிச்சிடான். இவங்க திரும்பவும் வாலிபால் விளாட்றதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே சிக்னல் கொடுக்குறதுக்காக கண்ணாடி போட்டுட்டு பைனாக்குலர் வச்சுட்டு ஒரு பையன் இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, கிளாஸ் சிலேருந்து ஒரு சில பசங்க எல்லாமே பாத்ரூம் வழியாக தான் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறான். இப்போ கிளாஸ் சியில் ஒரு டான் மாதிரி நடந்துகிட்டு இருக்க ருவிவனும் அவரோட ஆளுங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்தவொடனே பாத்ரூமில் யாருமே வர வேணாம் அப்படின்னு சொல்லி போர்டு போட்ட எல்லாத்தையுமே தள்ளி விட்டு உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. இதை பார்த்தவொடனே எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி அவனும் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். உடனே இங்கே இருக்கிற சூடவும் ஹெல்ப் பண்ணுறக்காண்டி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். வேமா கேமரா மாட்டிட்டு சீக்கிரம் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் அவனால் இன்னமும் கேமரா செட் பண்ணவே முடியல. இந்த பக்கம் சூடவும் அந்த கிளாஸ் சி பசங்களை முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பார்க்குறான். இப்போ கிளாஸ் ஏ இருக்கிற ஒரு சிலரும் வந்துட்டாங்க. அவங்க வந்தவொடனே அவங்களுக்குள்ள ஒரு சில ரிவல்ரிலாம் இருக்குது. அதனால் நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சூடோக்கு என்ன பண்ணுறானே தெரியல. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூலோட பிரசிடெண்ட்டும் வந்துட்டான். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சூடோக்கு நம்ம மொத்தமே மாட்டிக்கிட்டோம், இவங்க 3 பேருமே எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து வாலிபால் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒழுங்காகவே விளையாட மாட்டேங்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உனக்கு நல்லாவே விளையாட தெரியும், நீ ஏன் ஒழுங்காக விளையாட மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்றும் அந்தளவுக்குலாம் உன்னை விளையாட தெரியாது, நான் சாதாரணமாக தான் விளையாடுறேன்னு சொல்லும்போது, உன்னோட ஸ்கில்ஸை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், என்னோட அண்ணன் கூட சண்டை போடும்போது நீ நல்லாவே சண்டை போட்ட, உன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீ நினச்சா நல்லா விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் உனக்கு தோற்று போகிறதுனா சுத்தமாக பிடிக்காது போல, அதனால தான் நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பாத்ரூம் கிட்டேயும் ரொம்ப பயங்கரமாக கூட்டம் கூடிருச்சு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குதே, அப்படி என்ன தான் நடக்குதோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த சிக்னல் கொடுக்குறவனும் உள்ளே போனவனை கேமரா வச்சுட்டு திரும்ப வெளியே வாடான்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே நிறைய பேர் நிற்கிறனால அவனால் வெளியே வரவும் முடியல. இப்போ அவன் நல்லாவே மாட்டிக்கிட்டான். என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் இதே இடத்துல தோற்று போயிட்டேன், நான் மொத்தத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, உன்னால் முடியும் சோல்ஜர், உன்னால் கண்டிப்பாக முடியும், நாங்கள் எல்லாருமே உன்னே தான் நம்பியிருக்கோம், இந்த மிஷனை நம்ம கண்டிப்பாக செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எமோஷனலாக பேசுகிறேன்னு சொல்லி பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு சிக்னல் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட லாங்குவேஜ் அமேலுக்கு புரியுதோ இல்லையோ, நம்மளோட ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. சூடோ அந்த இடத்துல போய் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு மற்றவங்களோட எல்லா கவனத்தையுமே சிதறடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் வேணும், அதனால தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நமக்கு ஹீரோக்கு புரிஞ்ச உடனே நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். அப்போ நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்விம்மிங் பூல்லையே ரொம்ப லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு உயரமான பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல போய் நின்றுட்டு எல்லாருமே நான் பேசுறது கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவா. அப்போ அந்த பாத்ரூம் கிட்ட நிற்கிறவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணு பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள நிறைய பேர் கிளாஸ் டீல தான் இருக்கோம். கிளாஸ் டீல இருக்கிற எல்லாருமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு திறமையுமே இல்லாதனால தான் கிளாஸ் டீல போட்டிருக்கோன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளாஸ் டீல இருக்கிற நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும். நம்ம கிளாஸ் சி, கிளாஸ் பி, கிளாஸ் ஏ மற்ற எல்லாருமே தோக்கடிச்சு நம்மளும் ஒரு நாள் சாதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகமாக பேச ஆரம்பிக்கிறா. அதை கேட்டவொடனே அங்கே இருக்கிற கிளாஸ் டி பசங்க எல்லாருமே சூப்பர் ஹோரிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் கிளாஸ் சியில் இருக்கிறவங்களும் கிளாஸ் ஏல இருக்கிறவங்களும் இவளை கண்டுக்கவே இல்லை, ஏதோ சின்ன பசங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த கேப்பில் கேமரா உள்ளே வைக்க போனவன் ஈஸியாகவே வெளியே வந்துடுறான். ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோனோட ஸ்பீச்சை கேட்கறக்காண்டி இங்கே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோன் கீழே இறங்கி வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ விஷயத்தை சொல்கிறான். அவங்க நினச்ச மாதிரி இப்போ கேமரா வச்சுட்டாங்க, இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாக்காண்டி தான் உன்னை பேச சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலாக சொல்லப்போனா அவங்க கேமரா வைக்கிற எல்லா விஷயமே நம்ம ஹீரோயின் 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். ஒருவேளை அவங்க கேமரா வச்சு அது மற்றவங்களாம் தெரிஞ்சு போச்சுன்னா அது கிளாஸ் டீக்கே பெரிய அசிங்கமாக வந்துடும். இந்த விஷயம் எப்படியோ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அதை தடுக்கிறக்காண்டி தான் நம்மளோட ஹீரோனை நீ ஸ்விம்மிங் பூலுக்கு வா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லியே கூப்பிட்டுருப்பான். அந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் நம்ம ஹீரோன்னு இந்த இடத்துக்கு வரதுக்கு ஓகேவே சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை அவனே போய் இந்த பிளானை வேணான்னு சொல்லி அவங்களோட தடுத்திருந்தா கண்டிப்பாக சரின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அவங்களோட பிளான்லேயே அவங்கள போக விட்டுட்டு கடைசியில் போய் அந்த கேமரா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவங்களும் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமா இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஸ்விம்மிங் பூல் டேவும் முடிஞ்சு போயிடும். ஸ்கூலில் ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஸ்விம்மிங் பூல் டேவே வரும், அடுத்த நாள் வரவே வராது. ஆனால் அவங்களோட பிளானும் கேன்சலாக போயிடும். இப்போ நம்மளோட ஹீரோவும் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். இப்போ ஹீரோன் அந்த பாத்ரூமுக்கு போய் அந்த கேமராவில் குறைய எல்லா மெமரி கார்டுமே எடுத்துகிட்டு வந்திருப்பா.
அந்த பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லை. இந்த பிளானை கெடுக்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்தேனே தவிர மற்றபடி நான் என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் வரலன்னு சொல்கிறா. பரவாயில்ல, வந்தது வந்துட்டு கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோனை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறமா அவனே கை கொடுத்து தூக்கும் போது நம்ம ஹீரோன் வந்து ஹீரோவை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுட்டா. உங்க 2 பேருமே பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க போல, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குசிதா வந்து தண்ணியை தெளிச்சு விட்டு விளையாண்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு சூடோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிட்டாங்க. எல்லா கிளாஸுமே வெளியே போயிட்டாங்க. இப்போ இவங்க மட்டும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ மேலே சாக்குராவும் தண்ணியை தெளிக்கிறா. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது சாக்குராக்கு என்ன பண்ணுறனே தெரியல, வெக்கப்பட்டுக்கிட்டே தண்ணிக்குள்ளே போயிடுறா. அன்னைக்கு நைட்டு நம்மளோட ஹீரோன் தூங்க போகும்போது நம்ம ஹீரோ ஏதோ மெயில் அனுப்பியிருப்பான். அந்த மெயிலில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்கும். அவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு என்னதான் மற்றவங்க கூட சேர்ந்து இருக்க நல்லா இருந்தாலுமே கூட தனியாக இருக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இதே இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன நினச்சின்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.